தற்போதைய அண்மை செய்தி. கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கோவில் நிலத்தில் ஆக்கிரமித்து குடியிருப்பதற்கு வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தென்காசி அருள்மிகு அண்ணாமலைநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எதிராக அதே பகுதியைச் சேர்ந்த குடும்பம் பகுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கில் அறநிலையத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கடைநல்லூர் அண்ணாமலைநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பொது இடத்தில் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் முடிவு செய்து கடந்த 1995ஆம் ஆண்டில் விற்பனை செய்தது என்றும், பின்னர் அறநிலையத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் இடம் விற்பனை செய்யப்பட்டதாக 1997ஆம் ஆண்டு நில விற்பனை உத்தரவை அறநிலையத்துறை ஆணையர் ரத்து செய்தார் என்றும், விற்பனை செய்யப்பட்ட கோவில் நிலத்தை யாரும் உரிமை கோர முடியாது என தென்காசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கோவில் நிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரக்கூடிய 81 ஆக்கிரமிப்பாளர்களிடம் வாடகை வசூலிக்க அறநிலையத்துறை முடிவு செய்தது. ஆனால் கோவில் இடத்திற்கு வாடகை தர முடியாது என ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், மரியா கிளாடி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை சார்பில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியதில் 58 பேர் அதை ஏற்றுக்கொண்டனர். 23 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க முடியாது என்றும், அனைவருக்கும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி வாடகையை வசூலிக்க வேண்டும் என்றும், வாடகை தர எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை அப்புறப்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க காவல்துறை போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.